ஆசை இருக்கு அரசாள, அம்சம் இருக்கு கழுதை மேய்க்க என்ற பழமொழியை நினைவூட்டுவது போல வடக்கின் தேர்தல் வரலாற்றில் இன்னும் சுட்டிப்பாக சொல்ல போனால் யாழ் மாவட்டத்தின் உள்ளூராட்சி தேர்தல் பதிவுகளின் வரலாற்றில் அதிகமான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நாளாக நேற்றைய நாள் புதிய பதிவு ஒன்றை உருவாக்கி கொண்டது. யாழ் மாவட்டத்தில் 22 கட்சிகளும் 13 சுயேட்சை குழுக்களும் தத்தமது தரப்பின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதை நேற்று கண்ணார கண்டுகொண்டன. யாழ் மாவட்டத்தில் உருவான இந்த நிராகரிப்பு அலையில் இருந்து தமிழரசு கட்சி, டக்ளஸ் தேவானந்தாவின் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி எனப்படும் இபிடிபி மற்றும் ஏகேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களை உள்ளடக்கிய திசைகாட்டி தரப்புகள் தான் விதிவிலக்கை பெற்றன. ஆனால் வவனியா போன்ற இடங்களில் இதே சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்கள் சிங்கள மொழியில் நிரப்பி வழங்கி கொண்டதான விமர்சனங்களும் எழுந்து கொள்ளாமல் இல்லை. எதுவாரோ இந்த நிராகரிப்பு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு கசப்பை வழங்கியிருக்கக்கூடும். அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள 9 உள்ளூராட்சி சபைகளில் சங்கு சின்னத்தின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அதேபோல 3 சபைகளில் மான் சின்னத்தில் உள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. 2 சபைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதற்கும் அப்பால் தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசுபொருளுக்கு உள்ளாகும் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவின் வேட்புமனுக்களும் ஏறக்குறைய அனைத்து சபைகளிலும் நிராகரிக்கப்பட்டது. இவ்வாறான நிராகரிப்புகள் ஊசி, சங்கு, மான், மிதிவண்டி என முக்கிய அணிகளுக்கு முக்கிய அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. வடக்கின் ஏனைய மாவட்டங்களிலும் இவ்வாறான நிராகரிப்புகள் இருந்தாலும் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்றதை போன்ற நிராகரிப்புகள் அங்கு உருவாகி கொள்ளவில்லை. அதிலும் யாழ் மாநகர சபைக்குரிய களத்தில் அர்ச்சுனாவின் சுயேட்சை ஊசியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கும் மானணியின் வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அர்ச்சுனா அணி யாழ் மாவட்டத்தில் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் பருத்தித்துறை நகர சபைக்கான வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 சபைகளுக்கும் குதித்த 38 அணிகளில் 2 அரசியல் கட்சிகள் மற்றும் 2 சுயேட்சை குழுக்கள் என மொத்தமாக 4 அணிகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதேபோல கிழக்கின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 12 சபைகளுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் 17 நிராகரிக்கப்பட்டு 101 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது வெடிக்காத வானமெல்லாம் கருவலின் வானம் என்ற கணக்கில் இந்த நிராகரிப்புக்கு ஏகேடிஆர் அரசாங்கத்தின் கமுக்க நகர்வுகளும் தேர்தல் ஆணைக்குழுவின் நகர்வுகளுமே காரணம் என சுட்டு விரல்களும் விமர்சனங்களும் கிளம்பிவிட்டன. அந்த வகையில் சங்கு அணியாகிய தமது தரப்பின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை திட்டமிட்ட முறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நகர்வென சுரேஷ் பிரேமச்சந்திரனின் குற்றச்சாட்டும் இந்த நிராகரிப்புகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்போவதான நிலைப்பாடும் உடனடியாகவே கிளம்பியது. ஆனால் ஒருவேளை நிராகரிப்புக்கு ஆளான அணிகள் இவ்வாறான வழக்குகளில் வாதாடி கொள்ளுமாறு சட்டவாளர் என்ற அடிப்படையில் தன்னை நாடக்கூடும் என்ற குறுகுறுப்பு ஏற்பட்டதாலேயோ என்னவோ தேர்தல் மனு நிராகரிப்பு வழக்குகளில் தான் முன்னிலையாக போவதில்லை என்ற ஒரு உடனடியான தடுப்பாட்டத்தை சுமந்திரன் உடனடியாகவே எடுத்தார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்களை பொறுத்தவரை அவர்கள் அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் இவ்வாறான சுட்டுவிரல் நீட்டுதல்கள் வருவது இயல்பானதுதான். ஆனால் இலங்கை என்று அல்ல, ஜனநாயக நாடுகளில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுக்கள் தேர்தல் விடயத்தில் பொதுவாகவே கருத்தும் கண்ணாக இருப்பதால் சிறிய விடயங்களுக்காகவும் இவ்வாறாக தேர்தல் மனு நிராகரிப்புகள் இடம்பெறுவது வழமையான ஒரு விடயம். இதன் அடிப்படையில் தான் வேட்பு மனு தாக்கல்களின் போது கட்சிகள் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்வது வழமை. ஆனால் இப்போது வடக்கில் இந்த நடைமுறையில் அரசியல் கட்சிகளும் சுயேட்சைகளும் கோட்டை விட்டது நிரூபணமாகிறது. இதன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கலுக்காக கூறப்படும் நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் விட்டால் அல்லது வேட்புமனு தாக்கலில் விடப்படும் சிறிய தவறுகள் ஆகியன கூட விண்ணப்பங்களை நிராகரிக்கும் நிலைமைகளை உருவாக்கிவிட்டன. நேற்று வடக்கில் அடுத்தடுத்து கிளம்பிய நிராகரிப்புகளை பொறுத்தவரை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத வேட்புமனுக்கள், தவறான ஆவணங்கள், வேட்புமனுக்களில் கோரப்படும் தகுதிகளை பூர்த்தி செய்யாத தன்மை, இந்த தேர்தல் களத்துக்காக கோரப்படும் பாலினம் மற்றும் பிரதிநிதித்துவ ஒதுக்கீடுகளின் வகிவாகங்களை புறக்கணித்தமை, வேட்பாளர்களின் கையொப்பங்கள் அல்லது அவர்களை மையப்படுத்திய ஒப்புதல் நகர்வுகளில் இடம்பெற்ற தவறுகள் என நிராகரிப்புக்கான காரணங்களும் அடுத்தடுத்து வந்தன. இதற்கிடையே சில அணிகள் நேற்று சமர்ப்பித்த வேட்புமனுக்கள் என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளங்களில் கசிந்த சில ஆவண படிவங்களில் பல தவறுகளை வெளிப்படையாகவே நோக்க முடிந்தது. இதனடுத்துதான்
இவ்வாறான தவறுகள் சார்ந்த சமூக ஊடக எள்ளல்களும் வெளிக்கிளம்பின. அந்த வகையில் யாழ் மாநகர சபைக்கான முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சுயேச்சை அர்ச்சுனாவின் சட்டவாளரான கௌசல்யா நரேன் தனது வேட்புமனுவில் ஒப்பமிடத் தவறியதான காரணத்துடன் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக தெரிகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு அணி சமர்ப்பிக்கும் வேட்புமனுக்களில் 25% பெண்களாக இருக்க வேண்டும் என்ற நியதியை கூட அர்ச்சுனா அணி யாழ் மாநகர சபை களத்தில் தெரிந்து வைத்திருப்பதாக தெரியவில்லை. இதேபோல விண்ணப்ப படிவத்தை நிரப்பிய ஒருவரின் எழுத்தில் வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒப்பமிட்ட பாங்கை வெளிப்படுத்தும் ஆவணங்களும் அது சார்ந்த கூத்துக்களும் வெளிப்பட்டன. சுயேச்சை அணியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களில் வேட்பாளர்களாக இருந்த பலருக்கு தொழில்களோ வேலைகளோ இல்லை என்ற வகையில் ஆதாரங்களை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த ஆவணங்கள் இருந்தன. இவ்வாறான ஆதாரங்கள் எல்லாம் ஊருக்கெல்லாம் கெவிலி சொல்லும் பள்ளி கழுநீர் பானையில் விழுந்ததாம் என்ற கதையை நினைவூட்டிக் கொள்கிறது. இதற்கிடையே தமது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற முற்கூட்டிய திட்டங்களுடன் இவ்வாறான தவறுகள் சுயேட்சைகளின் தரப்பில் வேண்டுமென்று விடப்பட்டதான குற்றச்சாட்டுகளும் சமூக வலைத்தளங்களில் வளைய வந்தன. குறிப்பாக இந்த தேர்தலுக்காக தமக்கு புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஆதரவு வலையமைப்பு உட்பட்ட தரப்பால் திரட்டப்பட்ட திரள் நிதியை செலவு செய்யாமல் தவிர்ப்பதற்கு இவ்வாறான கமுக்க நகர்வுகள் இடம்பெற்றதான அரசல் புரசலான கதைகளும் உலாவிக் கொள்கின்றன. இது இவ்வாறாக ஆதாரமற்ற அல்லது ஆதாரமுடைய கதைகள் வெளிப்படக்கூடும். ஆனால் நேற்று அதிர்ச்சியூட்டும் வகையில் இடம்பெற்ற தேர்தல் வேட்பு மனுக்களின் நிராகரிப்பு விடயத்தில் ஒரு விடயம் மட்டும் தெள்ள தெளிவானது. தமிழ் பகுதிகளில் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்து ஈட்டிச் சுரக்காயில் கரை சமைக்க தலைப்படும் தமிழ் தேசிய கட்சிகள் உட்பட்ட தரப்புகள் ஒரு சாதாரண உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களையே ஒழுங்காக நிரப்ப தெரியாதவர்கள் என்ற எள்ளலுக்குரிய தரப்புகளாக மாறி இருப்பது நிதர்சனம். ஆனால் இதே தமிழ் தேசிய கட்சிகள் தேசிய தலைவரை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடைமொழியை அடிக்கடி சொல்லிக்கொள்ளும் முகங்கள் கூட தமிழருக்கான உரித்துக்களில் காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரம், சமஷ்டி போன்ற வாய்வீச்சுக்களை வெளியிடுவதிலும் வல்லமை கொண்ட முகங்களாகத்தான் உள்ளன. தம்மை விமர்சிப்பவர்கள் மீது சகட்டு மேனிக்கு சர்ச்சையான கருத்துக்களை அள்ளிவிடுவதற்கு செலவழித்த நேரத்தில் ஒரு பகுதி நேரத்தை வேட்புமனுக்களை எங்கனம் சரியாக நிரப்பிக்கொள்வது என்ற விடயத்திலும் கொஞ்சம் கரிசனையை எடுத்திருக்கலாம். கூட்டி கழித்து பார்த்தால் அழிந்து போன கொல்லையில் மேய ஓடிவரும் கழுதைகளும் குதிரைகளும் போல கையறு நிலையிலுள்ள தமிழர்களை மையப்படுத்திய ஓட்டங்களை செய்யும் தரப்புகள் உன்னையே நீ அறிவாய் என்ற தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் அவர்களின் தரப்பால் செய்யப்பட்ட வேட்புமனுக்களே அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த நகர்வை பகிரங்கப்படுத்தியுள்ளது. வடக்கில் இவ்வாறான அம்பலங்கள் வெளிவர ஸ்ரீலங்காவின் தற்போதைய முதன்மை பேசுபொருளாகவும் ஏப்ரல் 3 வரை தடுப்பு காவல் உத்தரவை பெற்றவருமான முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு ஸ்ரீலங்காவின் துடுப்பாட்ட சபையும் பணத்தை வழங்க முடிவெடுத்த விடயம் தற்போது வெளியே வந்துள்ளது. தேசபந்து தென்னக்கோன் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக பொறுப்பேற்பதற்கு முன்னரே அவர் மேல்மாகாண காவல்துறையின் உயரிய அதிகாரியாக இருந்தபோது ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட சபை அவரை தமது பாதுகாப்பு ஆலோசகராக நியமித்ததாகவும் இந்த பாதுகாப்பு ஆலோசகர் பதவிக்காக பெரும் பணத்தை அவருக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் சில ஆதாரங்களை வெளிப்படுத்தும் ஆவணங்கள் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்பட்டன. சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஷா விதானகே இந்த ஆவணங்களை நேற்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கில் பகிரங்கப்படுத்தினார். இந்த ஆவணங்களின் அடிப்படையில் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேசபந்துவுக்கு அந்த சபை மாதாந்த கொடுப்பனவாக 1,50,000 ரூபாவை வழங்க உடன்பட்டதாகவும் இதற்கு அப்பால் மாதத்துக்கு 200 லிட்டர் எரிபொருளை அவருக்கு வழங்க உடன்பட்டதாகவும் இதனையும் விட அவர் பாவிக்கும் கைத்தொலைபேசியின் சேவை கட்டணமாக 5,000 ரூபாவும் மருத்துவ காப்பீடும் அவருக்கு வழங்கப்பட்டதை ஆதாரப்படுத்தும் ஆவணங்கள் வந்தன. தேசபந்து தென்னக்கோனை தமது துடுப்பாட்ட சபை ஆலோசகராக நியமிக்கவில்லை என ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட சபை ஏற்கனவே மறுப்பு தெரிவித்த நிலையில் இப்போது இந்த ஆதார ஆவணங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டதால் இது ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட சபைக்கும் புதிய சவால் நிலையை உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே தேசபந்து தென்னக்கோனை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா காவல்துறையில் ஒரு இன்சைட் கேம் இடம்பெற்று அவரை கைது செய்யவும் அவரை பாதுகாக்கவும் அதே காவல்துறையில் உள்ள உயர் முகங்கள் நகர்ந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு பல காவல்துறை குழுக்களால் 3 வாரங்களாக அவர் தேடப்பட்டாலும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்த விடயம் அம்பலமானது. சிஐடியின் அதிகாரிகள் தேசபந்துவின் வதிவிடம் உட்பட்ட பல இடங்களில் சோதனைகளை நடத்தியும் கண்டுபிடிக்க முடியாத அதே முகம் நேற்று முன்தினம் தனது சட்டவாளர்களுடன்
கூலாக நீதிமன்றத்துக்குள் சென்று சரணடைந்த ஒரு ஆட்டம் இடம்பெற்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட சபையும் அதே தேசபந்து தென்னக்கோனை வைத்து ஒரு புதிய ஆட்டத்தை ஆடிய இன்னொரு கேமும் இப்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது.